ஹலோ விவஸ். இது கடையில் வாங்கின சமோசா இல்லைங்க, வீட்டில் நானே ப்ரிப்பேர் பண்ண சமோசா. கண்ணை மூடிட்டு கூட சாப்பிட்லாங்க. வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? வேக வைத்த உருளைக்கிழங்கு, அளித்த மைதா மாவு, உப்பு கரைசல், நறுக்கி வைத்த வெங்காயத்தை வதக்கிடணும். வேக வைத்த உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி கருப்பாக உருளைக்கிழங்குல இருந்ததுன்னா எடுத்துருங்க. அது முளைச்சதுனால அந்த இடம் அந்த மாதிரி இருக்கும். தேவையான அளவு நான் எப்பயுமே ஆச்சி மசாலா தாங்க யூஸ் பண்ணுவேன். இதுக்கு வந்து ஆச்சி பிரியாணி மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். இது தேவையான அளவு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஸோ ஆச்சி மசாலா தண்ணி தேவையான அளவு. இப்போ இது கொதிக்கவும் நல்லா கட்டியாக வரையும் இறக்கிடணுங்க. அவ்வளோதான். இப்படி மாவை நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. நான் மாவு இருந்த அதே தட்டில் தாங்க தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ரவுண்டாக தாங்க இருக்குது. இந்த மாதிரி பதம் வந்ததும் கட்டியாக வந்ததும் எடுத்து வச்சுக்கணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து உள்ள மாவுக்குள்ளே வைக்க முடியும், கட்டியாக இருந்தால் தான். அதுக்கப்புறம் கடாயை இப்படி சிம்மில் வச்சு காய வச்சுக்கணுங்க. சிம்மில் வச்சு காய்ஞ்சதுக்கப்புறம் நல்லா காஞ்சிடணும். இந்த கரண்டியில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. கடாய் நல்லா காஞ்சதும் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும். ஏன்னா தண்ணி இப்படி கொஞ்சம் இருந்ததுன்னா இந்த மாதிரி சவுண்டு கேட்குங்க. இனிமேல் எண்ணெய் காஞ்சதும் நம்ம இதில் போட்டு எடுக்கணுங்க. சிம்மில் வச்சுருந்ததை இனிமேல் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கணும். நல்லா காயவும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடணுங்க. போட்டு எடுத்துட்டா அவ்வளோதாங்க, சுட சுட சமோசா ரெடி. நம்ம வீட்டில் செஞ்சனால இதை வந்து நம்ம பார்த்து பார்த்து செஞ்சுருப்போம். நம்ம பசங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு சொல்லிட்டு.
அதனால் பசங்க சாயங்காலம் ஈவினிங் வந்தாங்கன்னா இது செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா வந்ததும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது மைதா மாவுங்கிறதுனால உருளைக்கிழங்கு தாங்க வைக்கணும், அப்போ தான் உடம்புக்கு நல்லது. ஏன்னா இது என்ன பலகாரங்கிறதுனால பூரி சமோசாவுக்கு உருளைக்கிழங்கு தாங்க செய்யணும். இன்னும் 2 நிமிஷம் தாங்க. இதை நம்ம சூடாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பசங்களும் வீட்டில் விரும்பி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வேகையும் இதை எடுத்துட வேண்டியதாங்க. இது ஜல்லிக்கரண்டி தாங்க யூஸ் பண்ணணும். எண்ணெய் வந்து நம்ம கையில் படக்கூடாது. ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணும்போது எண்ணெய் எல்லாம் நல்லா வடிஞ்சிரும். இதுலேயே நம்ம எடுக்கும் போதே வடிஞ்சிரும். வேறு எந்த கரண்டியும் யூஸ் பண்ணக்கூடாது. எண்ணெய் பலகாரனாலே ஜல்லிக்கரண்டி தான் யூஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க. இதை இனிமேல் எடுத்து தட்டில் வச்சு நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், இப்போ சாப்பிட தயாராகிடுச்சு எல்லா சமோசாவுமே. இப்போ நம்ம எப்போ சாப்பிடுவோன்னு தான் சமோசா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ இந்த சமோசா வந்து நம்ம மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னு சொன்னால் நம்ம இது வந்து பார்த்து செஞ்சுருப்போம். நம்ம வீட்டில் இருக்கவங்க அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு இப்படி வெள்ளையாக இருக்கிறது பிடிக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட்டாக இருக்கிறது தான் பிடிக்கும். கொஞ்சம் ரெட்டாக எடுத்து கொடுங்க, ரெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி கொடுக்கணுன்னா ரெட்டாக எடுத்து கொடுக்கணும். இதை பாருங்கள், இது கொஞ்சம் ரெட்டாக இருக்கா. அதாவது சிலர் வந்து ரொம்ப செவப்பாக வேணும்னு கேட்பாங்க. சிலர் வந்து வெள்ளையாக கேட்பாங்க. இது வந்து வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு எல்லாமே அளவு போட்டுக்கோங்க. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எப்பயுமே பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு நாள் செஞ்சால் போதும், டெய்லி எனக்கு எப்போ செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தான டிஷ்ஷும் கூட. இந்த இதில் வந்து நம்ம வந்து மசாலா நம்ம வீட்டு தமிழ்நாட்டிலேயே நம்ம வந்து மசாலா எல்லாத்துலேயும் கலக்கிறனால இது வந்து ரொம்ப ஹெல்த்தி டிஷ் தான். இது வந்து மைதா மாவில் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருமே கவலைப்பட தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா இது நம்ம செஞ்சு சாப்பிடும்போது யாருமே பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கவே மாட்டாங்க. எல்லாருக்குமே சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆர்வத்தை அப்படியே தூண்டும். இதை பார்க்கும்போதே செய்யும் போதே அவங்க வேணும்னு கேட்பாங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக செய்யும் போதே இதை வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க.
நீங்கள் செஞ்சு முடிக்க முடியுமே அவங்க சாப்பிட்டு உங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இது வந்து உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாதும்பாங்க. ஆனால் எங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து உருளைக்கிழங்கு போட்டாலும் இதில் நம்ம மசால் நிறையா கலந்துருக்கோம் இல்லையா, அதனால அவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட தான் செய்வாங்க. மசால் கலந்துருக்கனால இது ஒரு சத்தான உணவு தாங்க. இது வந்து உருளைக்கிழங்கு தான் போடணும், வேறு எதுவுமே இதில் எப்பயுமே சமோசாவுக்கு வந்து உருளைக்கிழங்கு தவிர வேறு எதுவும் அவ்வளோவா போட தேவையில்லை. உருளைக்கிழங்கு தான் நல்ல காம்பினேஷன் இருக்குது. இன்னொன்று இதில் நம்ம பார்த்தீங்கன்னா வெங்காயம் நான் வந்து போடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெங்காயம் வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டேன். ஏன்னு சொன்னால் வெங்காயம் வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்கும், உருளைக்கிழங்கு வந்து எண்ணெய் குடிக்காது நமக்கு. இன்னொன்று வந்து உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னொன்று வந்து சிலர் வந்து கறி சாப்பிட மாட்டாங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட இந்த சமோசா செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா இந்த கறியோட டேஸ்ட் வந்து நமக்கு இந்த உருளைக்கிழங்கு கொடுக்கும். கறி அதனால தான் நான் இதில் வந்து பிரியாணி மசாலா யூஸ் பண்ணேன். ஏன்னா நார்மல் மசாலா வீட்டில் இருக்க மசாலாலாம் நம்ம யூஸ் பண்ணால் உங்கள் வந்து குழந்தைங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடுவாங்க இருந்தாலும் நம்ம செய்கிறது. ஆனால் அது கறி டேஸ்ட்டு வந்து கறி மசாலா போடும்போது நமக்கு வந்து உள்ள கறி வச்சு சாப்பிட்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அதனால இதை நார்மல் சமோசாவை விட நம்ம பிரியாணி மசாலா போடும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் செய்கிற சமோசா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் வீட்டிலே எல்லோரும் சாப்பிடுவாங்க. நான் எப்போ செஞ்சாலும் உடனே அந்த நேரமேனா எப்போ சாயங்காலம் செஞ்சேன்னா சாயங்காலமே காலி ஆகிடும், காலையில் செஞ்சால் காலையிலே காலி ஆகிடும். அதானங்க நமக்கு வேணும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லோரும் எப்படி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.